நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சௌதாமினி அவர்களே, முல்லா நசுருதீன் அவர்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் அறிமுகப்படுத்த வேண்டியது இவரைத்தான். இவர்தான் தெஹ்ரானோட இளவரசர் பவாலே முஸ்தபா. கமாலே முஸ்தபாங்க. கமாலே முஸ்தபா இப்போ நம்ம விருந்தினர். இவர்தான் விஜயநகரத்தோட வருங்கால அரசர், நம்மளுடைய ராஜா கிருஷ்ணதேவராயர். அவருடைய ராஜ்யம், அரியாசனம், அரண்மனை எல்லாத்தையும் இவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் வரப்போற பௌர்ணமியில இருந்து இவர்தான் விஜயநகரத்துக்கு மகாராஜாவா இருக்க போறாரு. இவங்க சௌதாமினி தேவி, எங்க குருஜியோட காதலி. இவன் என்ன சொல்ல வந்தான்னா, சிஷ்யை, இந்த அம்மா என்னோட சிஷ்யை. சரியா சொன்னா, இவ சுவாமியுடைய காதலிதான். இது என் சுவாமியுடைய லீலைகள். என் சுவாமிக்கு எல்லார் மேலயும் காதல் இருக்கு. என் மேல, உங்க மேல, இந்த உலகத்துல உள்ள எல்லார் மேலயும் அன்பு இருக்கு. சௌதாமினி தேவி நம்ம எல்லார மாதிரியும் தானே. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு பக்தை கடவுள் மேல ரொம்ப பக்தியோட இருந்தா அவளையும் காதலின்னு தானே சொல்லுவாங்க. அதனாலதான் சௌதாமினி தேவி சுவாமியுடைய காதலி. இது என்ன விதமான இஸ்தக்பால்? என்ன பால்? என்ன பால்? ஓ, இது இந்த பால் இல்ல, இஸ்தக்பால். அதாவது உங்க மொழியில சொல்லுவீங்கல்ல, வரவேற்பு. அததான் நாங்க இஸ்தக்பால்னு சொல்லுவோம். இது எங்க ராஜ்யத்தோட வழக்கம். நாங்க இந்த மாதிரி தான் எங்களோட விருந்தினர்களை எங்க வீட்டுக்கு வரவேற்போம். முட்களுக்கு மத்தியில இருக்கிற ரோஜா நீ, எல்லாரும் பகல்லையே பாக்குற நிலவு நீ. இன்னும் உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? நீதான் என்னோட கனவு கண்ணி. உன்ன மாதிரி ஒரு பேரழகிய தெஹரான்லயும் நான் பார்த்ததில்ல, ஈரான்லயும் பார்த்ததில்ல, அரபு நாடுகள்ல மட்டும் இல்ல, அகில உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. இளவரசே, போதும் போதும். கண்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்றது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. கண்களால எப்படி பானங்களை விடுறதுங்கிறது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அருமை இளவரசரே, உங்களுக்கு கவிதை தெரியும்னு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு கூட இவ்வளவு நாளா அது தெரியாது முல்லா நஸ்ருதீன். இந்த பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இவ்வளவும் தெரியுது. இவங்களை பார்த்ததும் என் நாக்கு நாட்டியம் ஆடுது, தானாவே அரங்கேறுது. இவன் நிறுத்தவே மாட்டானோ? நீங்க என்ன சொன்னீங்க? கவிதை நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? சௌதாமினி தேவி, இவங்க தங்குற ஏற்பாடுகளை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். போலாமா? வாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னது படி இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் இளவரசர் கமாலே முஸ்தபா தானே இந்த ராஜ்யத்தை பாத்துக்கணும். அதனால இப்பவே அரசவைக்கு வந்து உங்களோட வழிமுறைகளை பார்த்தாதானே ஏதாவது ஒண்ணு கத்துக்க முடியும். என்ன முல்லா நஸ்ருதீன் அவர்கள் சொல்றது சரிதான். வணக்கம் மகாராணி அவர்களே, ஜெய்ப்பூர்ல இருந்து தூது வந்திருக்கு. மந்திரி யாரே? சரி மகாராணி. மகாராணி அவர்களே, இந்த கடிதம் வந்து ஜெய்ப்பூர் மகாராஜா கிட்ட இருந்து வந்திருக்கு.
இவரை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம மகாராஜா போனாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. விஜயநகரத்தோட தற்காலிக ஆட்சியாளர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா மந்திரிகளுக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நாங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை கைது பண்ணி வச்சிருக்கோம். என்னது? மகர், ஒருவேளை கிருஷ்ணதேவராயரை உயிரோட பார்க்க நினைச்சீங்கன்னா உங்களோட தோல்வியை ஏத்துக்கோங்க. உங்க ராஜ்யத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க. மந்திரியாரே, அதுல எழுதியிருக்கிறது உண்மையா? எல்லாரும் அமைதியா இருங்க. மகாராணி அவர்களே, ஒருவேளை மகாராஜா இந்நேரம் இங்க இருந்தாருன்னா எப்போ தோல்வியை ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு. நம்ம போருக்கான ஏற்பாடுகளை பண்ணி ஆகணும். மகாராணி அவர்களே, சேனைகளை தயாராக்கிறதுக்கு உடனே நீங்க அனுமதி கொடுங்க. என்ன இது இவ்வளவு வேகம்? இது போய் நான் தான் ஜெய்ப்பூருக்கு போகவே இல்லையே. அப்ப இந்த பொய்யான கடிதத்தை யார் அனுப்பியிருப்பாங்க? மகாராணி அவர்களே, முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இப்பதான் ஏன் எனக்கு உங்க மேல சந்தேகமே வரலங்கிறது புரியுது. மகாராணி அவர்களே, இவங்க கொண்டு வந்த கடிதத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இவர் அந்த பொய்யான கடிதத்தை வச்சுக்கிட்டு விஜயநகரத்தை அபகரிக்கணும்னு பாக்குறாரு. அப்புறம் இந்த இளவரசர் கலாமே முஸ்தபா, பவாலே முஸ்தபா, இந்த கலாமே முஸ்தபா, அட என்ன முஸ்தபாவை வேணா இரு, ஆனா உன்னெல்லாம் இங்க ராஜா பார்க்க முடியாதா? என்ன முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நான் சொல்றது சரிதானே? நான் மட்டும் என்ன பொய்யா சொல்றேன்? நானும் உண்மையை தான் சொல்றேன். இத மகாராஜா தான் என்கிட்ட கொடுத்தாரு. அதுல ராஜமுத்திரையும் இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, கடிதத்துல முத்திரை இருக்குன்னா அந்த கடிதத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, இது நிச்சயமா. சுதர்ஷன் அவர்களே, ராஜ விஷயத்துல நீங்க எதுவும் பேச வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக முல்லா நஸ்ருதீன் மேல இவ்ளோ பெரிய பழிய போடுறீங்க? நான் சொல்றேன் மகாராணி அவர்களே, நான் சொல்றேன். இங்க பாருங்க, மகாராஜா கடிதத்துல முதல்ல ஒரு ஜெய்ப்பூர்ல இருக்கிறதா சொன்னாரு. இப்ப ரெண்டாவது கடிதத்துல ஜெய்ப்பூரோட ராஜா மகாராஜாவை கைது பண்ணி வச்சிருக்கிறதா எழுதி இருக்காரு. முல்லா நஸ்ருதீன் அவர்கள் தெஹரான்ல இருந்து வந்திருக்காரு. தெஹரானும் ஜெய்ப்பூரும் வேற வேற இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது முல்லா நஸ்ருதீன் அவர்கள் மகாராஜாவை பார்த்திருக்கவே மாட்டாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, முல்லா நஸ்ருதீன் அவர்களும் இந்த இளவரசரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா ஜெய்ப்பூர்ல தான் இருக்காரு. என்ன? இது எனக்கு தெரியுமே. உங்க ரெண்டு பேரோட திட்டத்தை நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் இளவரசே, இளவரசே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பாத்து! இளவரசே, இளவரசே. ஐயோ, அந்த வாளை விடுங்க. உங்களுக்கு இந்த வாள் வேணுமா? இந்தாங்க, புடிங்க. பாத்து! என்ன பண்றீங்க? அந்த வாளை விடுங்க. உங்களால அதை புடிச்சிட்டு நிக்க முடியல, விடுங்க. இல்ல, நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் உங்க கோவத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. பண்டிதரே, பண்டிதரே, இப்படி எல்லாம் பண்ணிராதீங்க, அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா உங்களை விட மாட்டேன் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. வேணாம், வேணாம், விட்டுருங்க, விட்டுருங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விடுங்க, விடுங்க, அவரை விடுங்க. நீங்க பண்டிதர், சாஸ்திரியர் இல்ல. உங்களால வாழ பிடிக்க கூட முடியல. சொன்னா கேளுங்க. யார் மேலயாவது நான் இவனை விட மாட்டேன். இவ்வளவு கிட்ட இருந்தா
கண்ணு தெரியாதவன் கூட கொன்னுடுவான் குருவே. என்னால என்ன முடியாதா? உண்மையை சொல்லுங்க, உங்க திட்டம் தான் என்ன? இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்வேன். அட பண்டிதா ராமகிருஷ்ணா, நீங்க விடுங்க. இதுக்கப்புறம் விசாரணையை நான் பாத்துக்கிறேன். அட கோத்வால் அவர்களே, நீங்க விடுங்க. உங்களுக்கு எதுவும் வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? வேண்டாம் பண்டிதரே, வேண்டாம். சொன்னா கேளுங்க. வாழ விடு, இல்லனா உன்னோட கையை வெட்டிடுவேன். இல்லம்மா, இன்னைக்கு நான் இவரை கொல்லாம விட மாட்டேன். வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயோ, யாராவது இவரை நிறுத்துங்களேன். நான் தான் ஏதாவது பண்ணணுமா? நான் இதோ வந்துட்டேன். குருவே, போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நிச்சயமா இவங்க 2 பேரும் தான் ஏதோ ஒரு சதி பண்ணிருக்காங்க. ஆமா மந்திரியாரே. வீரர்களே, இவங்களை கைது பண்ணுங்க. வேணாம், விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. என்ன இது புது பிரச்சனை வந்திருக்கு? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. கூட்டிட்டு போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னோட திட்டம் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு. இப்படியே போனா நான் நினைச்சது எதுவும் நடக்காத. விடுங்க. இளவரசர் பயந்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா? ஐயோ, விடுங்க. விடுங்க, நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன். வேண்டாம். உண்மை என்னங்கறத நான் சொல்றேன். இளவரசே. இன்னும் என்ன அமைதியாவே இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல வேண்டியது தானே? எங்களை கைது பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. எங்களை காப்பாத்துங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, ஏதாவது பேசுங்க. எல்லாத்தையும் வளரிட்டாரு. ஆட, இவரு மகாராஜாவா? மகாராஜா, நீங்க மகாராஜாவா? மகாராஜா, நீங்க எப்படி இங்க? மகாராஜா, செய்யற வேலை சமையல், ஆனா நடந்துக்கிறது மகாராஜா மாதிரி. மகாராஜாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவர் பாட்டுக்கு மகாராணியரை ஆட்சியாளர்கள் ஆக்கிட்டாரு. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, அது அன்னைக்கு உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசுனதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. பரவாயில்ல குருவே, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க போங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். உண்மை என்னன்னா, நான் ஜெய்ப்பூருக்கு போகவே இல்லை. இது எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கு காரணம் உங்க 2 பேரையும் சோதிச்சு பார்க்கதான். இதுக்காக தான் நான் முல்லா நஸ்ருதீன் கிட்டையும் அப்புறம் இளவரசர் கிட்டையும் உதவி கேட்டிருந்தேன். நான் எழுதின கடிதத்தை இவங்க கிட்ட கொடுத்த உங்க எல்லார்கிட்டையும் கொடுக்க சொல்லி விஜயநகர அரசவைக்கு நான் அனுப்பி வச்சேன். விஜயநகரத்துக்கு மகாராஜா தான் என்ன அனுப்பி வச்சாரு. அப்புறம் இந்த கடிதத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கடிதத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத. ஒருவேளை ஜெய்ப்பூர் ராஜா நான் இங்க இல்லாதது தெரிஞ்சு நம்மளை ஏமாத்த பாக்குறாரோ? இல்லனா ஒருவேளை இல்லனா ஒருவேளை இந்த ராஜசபையில இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன ஏமாத்திருப்பாங்களோ? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கடிதத்தை நான் தான் எழுதினேன். உண்மைய நீங்களா வந்து சொல்லணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இங்க வாங்க. இந்தாங்க, மன்னிச்சிருங்க மகாராஜா. சொல்லுங்க, என்ன திட்டம் இதெல்லாம்? மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு நீங்க சுதர்ஷன் அவர்கள் இல்ல மகாராஜா தானு
எனக்கு தெரியும். நீங்க சுதர்சனா உங்களுடைய ஆடைகளை மாத்திட்டீங்க, ஆனா உங்களுடைய ஆபரணத்தை மாத்தலையே. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா அன்னைக்கு நான் உங்களை நகரத்துக்குள்ள பார்த்தேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்க வயசான அம்மாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. இது மகாராஜாவோட குரலாச்சு. பட்டு, சுதர்ஷன் அவர்களோட கழுத்துல இருக்கிற ஆரத்தை பாரு. ஆமா பட்டு, இது மகாராஜாவோடது. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் சுதர்சன் அவர்கள் யாரோ கிடையாது, நம்ம மகாராஜா தான். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் இந்த எல்லா விளையாட்டையும் விளையாடினது நம்ம மகாராஜா தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே உங்களை பத்தி எங்க கிட்ட சொன்னாரு. மகாராணி அவர்களே, மகாராணி அவர்களே, மகாராணி அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சுதர்சன் அவர்கள் வேற யாரும் இல்ல, நம்ம மகாராஜாவை தான். என்னது? ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நம்ம அரசவையில எல்லார் முன்னாடியும் இவர்தான் மகாராஜான்னு சொல்லணும். இல்ல, நாம சொல்ல வேண்டாம். இப்போ மகாராஜாவே எல்லாரும் முன்னாடியும் அவரே மகாராஜான்னு சொல்லுவாரு. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணர், மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. அற்புதம் மகாராணி திருமலம்பா, அற்புதம் மகாராணி சின்னாதேவி. என்னோட ஆயுதத்தை வச்சு நீங்க என்னையே தாக்கிட்டீங்க. ஏன் திட்டத்தால பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் உங்க புத்திசாலித்தனத்தாலையும் ராஜ காரியங்களை செய்ய முடியும்னு நிரூபிச்சு காட்டிருக்கீங்க. மகாராணி அவர்களே, நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மகாராஜா உதவி கேட்டாரு, அதனால செஞ்சேன். அவரோட வேண்டுகோளை நிராகரிக்க முடியாதுல்ல. என்னையும் மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம். மகாராஜா, மகாராஜா, உங்களை இங்க பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது மகாராஜா, ஒவ்வொரு நாளும் நான் இந்த சிம்மாசனத்துல உட்காரும் போது என் மனசு பயத்தால நடுங்கும். அதனாலதான் இத சிம்மாசனம்னு சொல்றாங்க போல. சிங்கம் மாதிரி பயங்கரமா இருக்கு. சின்ன மகாராணி, சிம்மாசனம்னா சிங்கத்தோட ஆசனம்னு அர்த்தம். அது தைரியத்தோட சின்னம். சிங்கம்னா பயங்கரமான சிங்கம் கிடையாது. மகாராஜா, நீங்க வந்து உங்க சிம்மாசனத்துல உட்காருங்க. ஆமா மகாராஜா. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அது மகாராஜா, நீங்க மறுபடியும் சிம்மாசனத்துல உட்காரணும்னா அதற்குரிய சடங்கு செஞ்சாகணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, உங்களை நினைச்சா எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படியோ நீங்க ராஜ காரியங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யார் தான் தவறு செய்யறதில்ல, நானும் தான் செய்யறேன். ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்டு அந்த தப்ப திரும்பவும் பண்ணாம புத்திசாலித்தனத்துக்கு உதாரணத்தை கொடுத்திருக்கீங்க. ஒரு ராஜ்யத்துல ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி செயல்பட்டு ஒன்னா சேர்ந்து முன்னேற்றத்துக்கான பாதையில நடந்தா அந்த ராஜ்யம் நிச்சயமா முன்னேறும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன். இன்னையில இருந்து ராஜசபையில என்ன நடந்தாலும் சரி, என்ன முடிவு எடுக்கணும்னாலும் அத நாம பெண்களோட கருத்துக்களை கேட்டுதான் எடுக்கணும். இன்னையில இருந்து ஒரு சங்கத்தை உருவாக்க போறேன். அந்த சங்கத்தோட பெயர் பெண்கள் அமைச்சரகம். இந்த அமைச்சரகத்தோட தலைவிகள்
மகாராணி சின்னாதேவி மற்றும் மகாராணி திருமலம்பா. ஆஹா, என்ன சுட சுட பலகாரம் போடுறீங்களா? சீக்கிரம் எனக்கு ஒரு 4 பலகாரத்தை கொடுங்க. அட, உங்களுக்கு இல்லாமையா? திருட திருட புடிங்க, திருட. என்னாச்சு? எங்க? ஏய், நில்லு. பலகாரத்தை திருடுறியா? திருப்பி கொடு. அதுதான் நான் சாப்பிட்டேனே. இந்த திருடனை அரசவைக்கு கொண்டு போங்க. அங்கதான் இவனுக்கான தண்டனை கிடைக்கும். என் திட்டத்தோட முதல் கட்டத்துல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இப்போ விஜயநகரம் அழிய போகுது. பெண்களுக்கு மரியாதை மற்றும் சமமான உரிமை கொடுக்கறதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ராஜ்யத்திலயும் நாங்க பார்த்ததே இல்ல. இத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. இத பத்தி எங்க அப்பா கிட்டயும் நான் நிச்சயமா சொல்லுவேன். இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா அவரும் தன்னோட அரசவையில இந்த மாதிரி பெண்கள் இருக்கணும்னு நிச்சயமா நினைப்பாரு. ரொம்ப நன்றி கமாலே முஸ்தபா அவர்களே. என்னோட 2 ராணிகளும் புத்திசாலிகள். ஆமா ஆமா, அது உண்மைதான். இவங்க ஆட்சி செஞ்சதை பார்க்கும்போது அத புகழ்றதுக்கு வார்த்தையே இல்ல. இவங்களோட ஆட்சியில யாரா இருந்தாலும் மண்டியிட வேண்டியதுதான். மாஷா அல்லா, மாஷா அல்லா, என்ன அறிவு! அருமையா திட்டம் போட்டீங்க. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற திருடனை அவனா வெளியில வர்ற மாதிரி என்ன அருமையா திட்டம் போட்டீங்க. அடடா அடடா, புத்திசாலித்தனமா முடிவெடுத்தீங்க. 2 பேருமே பெரிய திறமைசாலிகள். உங்களோட திறமைக்கு என்னோட வணக்கங்கள் வணக்கங்கள். நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அத சுலபமா தீர்த்துருவீங்க. ஒருவேளை இவரு என்னோட ராணிகளை புகழ்ந்த அவங்களையும் ஏதாவது சவால்ல மாட்டிவிட பாக்குறாரோ? முல்லா அவர்களே, உண்மையாவே நீங்க புத்திசாலின்னு எங்களை நினைக்கிறீங்கன்னு தோணல. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல மகாராணி. ஒருவேளை அப்படி இல்லனா எதுக்காக நீங்க எங்க 2 பேர்கிட்டயும் இன்னும் எந்த புதிரியும் கேட்கல? இத ராமகிருஷ்ணனாலதான் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா என்ன? இல்ல பெண்களான எங்களாலையும் இந்த சவால்ல ஜெயிச்சு காட்ட முடியும். என்ன சொல்றீங்க மகாராணி சின்னதேவி? நான் நினைச்சே சொல்லிட்டீங்க. மகாராணி திருமலம்பா, அமைதியா இருங்க. நீங்க எதுக்காக அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் சவால் விடுறதுக்கு தூண்டி விடுறீங்க? எதுக்கு பயந்தனோ அதான் நடக்குதா? என் மனசுல இருந்தத நீங்களே சொல்லிட்டீங்க மகாராணி. நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க கிட்ட இல்ல. வேணும்னா நீங்க பண்டித ராமகிருஷ்ணருக்கு 2வது சவாலை கொடுங்க. இந்த முறையும் பண்டித ராமகிருஷ்ணனால உங்க சவால்ல ஜெயிக்க முடியுதா இல்லையான்னு பாப்போம். என்ன பண்டித ராமகிருஷ்ணா? மகாராணி திருமலம்பா, நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அட முல்லா அவர்களே, இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். நானோ இல்ல பண்டித ராமகிருஷ்ணரோ உங்க சவால்ல ஜெயிக்க முடியலன்னா இந்த முறை மகாராஜா எனக்கு பதிலா அவரோட மீசைய மட்டும் இல்ல, இந்த முறை மொட்டையும் அடிச்சுப்பாரு. அட கடவுளே! அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா அவரோட குடுமையை கொடுப்பாரு. ஏன்னா இவர்கிட்ட கொடுக்கதான் மீசையே இல்லையே. நீயே பாருப்பட்டு, எல்லாரும் உனக்கு எதிரியா இருக்காங்க. என்ன தவிர இந்த உலகத்துல உன் மேல யாருக்கும் அக்கறை இல்ல. குருஜி குருஜி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் குடிமி இல்லாம எப்படி இருப்பான்? உரிச்ச மாம்பழம் மாதிரி இருப்பான். முல்லா நசுருதீன் இதுக்காக தான் வலைய வீசினார் மகாராணி. நீங்களா போய் அதுல மாட்டிக்கிட்டீங்க. அதுவும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டுட்டீங்க. அடடா, அருமை, மிக அருமை மகாராணி. மகாராணியோட தன்னம்பிக்கையை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. மிக அற்புதம். நன்றி. பிரமாதம் பிரமாதம். இப்போ முதல் சவால் மகாராணி அவர்களுக்கு. ஆனா அதுக்கு எனக்கு சில பொருட்கள் தேவைப்படுது. எனக்கு 2 பாத்திரங்கள் வேணும். 1 5 கன அளவு, 1 3 கன அளவு. ஆஹா, கண்டிப்பா கொண்டு வர சொல்றேன். மந்திரியாரே, கொண்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா.
நான் சொல்றத கவனமா கேளுங்க. இது 5 கன அளவு உள்ள பாத்திரம், இது 3 கன அளவு. நீங்க இத ரெண்டையுமே பயன்படுத்தி 1 கன அளவு தண்ணிய அளவிடணும். எப்படி அளவிடுவீங்க சொல்லுங்க? எப்படி? ஞாபகம் இருக்கட்டும், 1 கன அளவு. இது ரொம்ப சுலபமாச்சே. சேவகி, இதுதான் 1 கன அளவு பாத்திரம். இதுல 1 கன அளவு தண்ணியை அளவிடுறேன். அருமை, அற்புதம். அவங்க புத்திசாலித்தனத்தை நம்ம கிட்ட நிரூபிச்சிட்டாங்க. நல்ல யோசனை, அற்புதமான யோசனை. நன்றி குருவே. இது தவறான பதில் தான். அதத்தான் நான் கொஞ்சம் கேலியா சொல்லிட்டேன். இங்க பாருங்க, தண்ணிய இந்த 5 கன அளவு 3 கன அளவு உள்ள பாத்திரத்துல தான் அளவிடணும். இந்த சவாலோட நிபந்தனையே இதுதான். அப்படியா? நான் இப்ப வந்துடுறேன். மகாராணி சின்னதேவி, நீங்களே ஏதாவது யோசிங்க. எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. நீங்க எதுக்காக முல்லா நசுருதீன் கிட்ட சவால் விடுறதுக்கு தூண்டி விட்டீங்க? இதுக்கான விடை என்னன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குதே. மகாராஜா வாழ்க. மகாராஜா, இவன் ஒரு திருட. இவன் ஒரு கடையில இருந்து பலகாரத்தை திருடி சாப்பிட்டிருக்கான். ஆனா என்னய்யா இது? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க பலகாரத்தை பத்தி பேசுறீங்க? இவர எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க? இங்க பாருப்பா, கொஞ்சம் இங்க வா. உணவு ரொம்ப சுவையா இருந்துச்சு. நான் இப்போ திருப்தியா உணர்றேன். ஐயா, நீங்க சாப்பிட்ட உணவை விட அதிகமான விலையை கொடுத்திருக்கீங்க. நீங்க என்னோட பசியை போக்கி இருக்கீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன பரிசு, வச்சுக்கோங்க. அன்னத்ததா சுகி பவா. இவ்வளவு பெரிய மனசு இருக்கிற ஒருத்தர் எப்படி திருடனா இருக்க முடியும்? பலகாரத்தை திருடினது இவர்தானே? நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? ஆமா மகாராஜா, பக்கத்துல இருந்த வியாபாரிகளும் இதை பார்த்திருக்காங்க. இவரு சாப்பாடு பரிமாறினவருக்கு நிறைய தங்க நாணயங்களை அள்ளி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக திருடிருப்பாருன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. நீங்க பண்ண குற்றத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா. நான் குற்றவாளி தான். என்னால பசி தாங்க முடியல, அதான் நான் பலகாரத்தை திருடினேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தங்க நாணயங்களை இலவசமா கொடுத்த ஒருத்தர்கிட்ட தன்னோட பசி அதிக காசு இல்லையா? இது அசாத்தியம். நிச்சயமா இவர் போய் சொல்றாரு. ஆனா ஏன்? காரணம் என்ன வேணா இருக்கட்டும், விஜயநகரத்துல திருடுறது பெரிய குற்றம். அதனால நான் உங்களுக்கு தண்டனையா 15 நாள் நான் உங்களை சிறையில வைக்க போறேன். போங்க, கூட்டிட்டு போங்க. கிருஷ்ண தேவராயா, நீ எனக்கு தண்டனை கொடுத்து என் திட்டத்தை இன்னும் எளிமையாக்கிட்ட. உன்னோட இந்த விஜயநகரத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. சரி, நான் கேட்ட புதிருக்கான விடைய சொல்லுங்க. முல்லா நசுருதீன் அவர்களே, இத பத்தி நாங்க யோசிக்கணும். அதனால எங்களுக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்க. சரி, ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கோங்க. இளவரசே, முல்லா நசுருதீன் அவர்களே, நீங்க என் கூட இந்த ராஜ்யத்தை, விஜயநகர ராஜ்யத்தை சுத்தி பார்க்க விரும்புறீங்களா இளவரசே? அது என்னன்னா, கொஞ்ச நாள் நான் ராஜ்யத்தை விட்டு வெளியே இருந்ததால ராஜ்யத்தை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அப்போ நீங்களும் வரீங்களா? கண்டிப்பா ஹுசூர். ஆமா, வாங்க வாங்க போலாம். அற்புதம். பண்டித ராமகிருஷ்ணா, குருவே, அப்புறம் மந்திரியாரே, நீங்க மகாராஜா எல்லாருமே என் கூட வாங்க. மகாராஜா, நானும் வரலாமா? கண்டிப்பா வாங்க. நன்றி. நீங்களும் வாங்க மணி அவர்களே. மந்திரியாரே, நாம எல்லாரும் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. கண்டிப்பா மகாராஜா. வாங்க. மகாராஜா
கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். உலகத்திலேயே செழிப்பான நகரங்கள்ல ஒண்ணுதான் விஜயநகர ராஜ்யம். ஒண்ணுல மன்னிச்சிருங்க. என்னோட சிஷ்யன் தான். தெரியாம பண்ணிட்டேன். இளவரசர் தெரியாம பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. வாங்க. இந்த இளவரசர் மனசுல நம்ம இடம் பிடிக்கிற அளவுக்கு எப்படியாவது அவரை வளைச்சு போடணும். ஏன்னா இவர்கிட்டயும் ஏதாவது லாபம் பார்க்கலாம்ல. தெஹரான் இளவரசே, இதோ இருக்க. நீங்க பாக்குறீங்களே இந்த பாலம் இந்த விஜயநகரத்தோட ஒரு பழமையான பாலம். இந்த பாலத்துல பெரிய பெரிய வித்வான்கள், மகான்கள், அவ்வளவு ஏன் ஈஸ்வரனே இதுலதான் நடந்து போயிருக்கார். குருவே, இந்த பாலத்துல 66 கிலோ எடைக்கு மேல இருக்கிறவங்க போக கூடாது. பாலத்துக்குன்னு ஒரு வரலாறே இருக்குன்னா பாத்துக்கங்க. விடுங்க, தொலைட்டோம். இப்போ நான் இதுல நடந்து காட்டி ஒரு புது சரித்திரத்தையே உருவாக்குறேன். காப்பாத்துங்க. அட கடவுளே, என்னது இப்படி ஆடுது? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஓ அம்மா. குருவே, வந்துருங்க. ரஹீம், ஜாக்கிரதையா வாங்க. அம்மா, பார்த்து வாங்க. பார்த்து குருவே. ஈஸ்வரா காப்பாத்து. மெதுவா, அம்மா, மெதுவா குதிங்க. குருவே, எச்சரிக்கை பலகையை படிக்கணும்ல. அப்பத்துல இருந்து இதை சொல்லதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாலம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா நீங்க குருவி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அடி எதுவும் படலையே? எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். இவ்வளவு தூரம் என்ன கேட்டதுக்கு நன்றி. இந்த பாலம் மோசமானது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். எச்சரிக்கை பலகையும் நானும் பார்த்தேன். ஆனா இதுல வேற யாரும் முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி நானே நடந்து காட்டலாம்னு நினைச்சேன். ஏன்னா சோதனைக்கு இதுல யாராவது ஏறி அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? எப்படியும் சமாளிச்சிடலாம் தான் ஏறினேன். ஆனா ஆபத்து வந்து நானே மாட்டிக்கிட்டேன். கிடைச்சிருச்சு. இவருக்கு அப்படி என்ன கிடைச்சது? என்ன விஷயம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நீங்க ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? மகாராஜா, பண்டிதருக்கு என்ன சவால் கொடுக்கலான்னு யோசிச்சேன். கிடைச்சிருச்சு. என் கதை முடிஞ்சது. இவர் சவாலை பத்தி மறந்து போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவரு நல்ல ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த பாலம் தெரியுது இல்ல? நீங்க அந்த பாலத்தை தாண்டி போகணும். ஓ, அதுவா? இது ரொம்ப சுலபம். பண்ணட்டுமா? கொஞ்சம் இருங்க வரேன். நீங்க தனியா போக கூடாது. இது 5 அலகு எடையுள்ள கல்லு, இதுவும் 5 எடை அளவுள்ள கல்லு. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் நீங்க அதை கடந்து போகணும். என்ன புரிஞ்சுதா? முல்லா நஸ்ருதீன் ஐயா, இது நடக்க வாய்ப்பே இல்ல. அங்க பாருங்க, அங்க தெளிவா எழுதியிருக்காங்க. இந்த பாலத்து மேல 66 கிலோ எடைக்கு மேல கொண்டு போக கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. என்னுடைய எடை 61. ஒருவேளை இன்னும் அதிகமா 5 கிலோ கொண்டு போனா பாலத்தை கடக்க முடியாது இல்ல மகாராஜா? அட, அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவர் தான் நம்மளோட பண்டிதர் அவர்கள். ஆனா முல்லா நஸ்ருதீன் அவர்களே, பாலம் உடைஞ்சிரும். அப்புறம் நான் தண்ணில விழுந்துருவேன். அப்புறம் பாலத்தை எப்படி கடந்து போக முடியும்? இதை நீங்க தான் யோசிக்கணும். சவால் மட்டும்தான் என்னோடது. இங்க பாருங்க முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இந்த சவால் ரொம்பவே கடினமானது. ஆமா முல்லா நஸ்ருதீன் அவர்களே, ஒரு சவாலால உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த சவாலை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். என்ன நம்புங்க மகாராஜா அவர்களே. உங்களுக்கு இவரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை வேணும்னா இவரை சவால பண்ண முடியலன்னு ஒத்துக்க சொல்லுங்க. இதுக்கான விலை என்னன்னு தெரியும்ல? பண்டிதர் அவர்களோட குடுமி, உங்களோட தலைமுடியையும் அதோட மீசையையும் பலி கொடுக்கணும். அட முல்லா அவர்களே, இன்னொரு
விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த முறை மகாராஜா எனக்கு பதிலா அவரோட மீசையை மட்டும் இல்ல, இந்த முறை மொட்டையும் அடிச்சுப்பாரு. மகாராஜா உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது அவருக்கு கஷ்டமா இருக்காது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னுடைய புது குருஜி இருக்காரு, அவரு இப்படிங்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சிருவாரு. இவர் ஒன்னும் மூளை இல்லாத அப்புறம் வயசான முட்டாளெல்லாம் கிடையாது. குருஜி 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியா சொன்னீங்க நீங்க. உங்க குரு ராமகிருஷ்ணர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணர் இப்படிங்கிறதுக்குள்ள இந்த முழு சவாலையும் முடிச்சிருவாரு. குருஜி செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம். நாம ஒண்ணு பண்ணுவோம். மகாராணிகளுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் யோசிக்க கொடுக்கிறேன். ஆனா அதுக்காக பாலத்தை சரி பண்ற வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இதே நிலைமையில இருக்கிற பாலத்தை தான் நீங்க கடந்து போகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க அறிவை முழுமையா பயன்படுத்துங்க. ஏன்னா இதுல உங்க குடுமி மட்டும் ஆபத்துல இல்ல, என்னோட மீசை, என்னோட முடி எல்லாமே ஆபத்துல தான் இருக்கு. இந்த உணவு ரொம்பவே சுவையா இருக்குது. உங்களோட கைகளுக்கு தங்க வளையல் தான் போடணும். நன்றி. இந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மகாராஜாவுக்கு எதிராக சதி நடக்குதுங்கிறதுக்காக இவங்களை எதுக்காக நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ தெரியல. இவரும் மகாராஜாவும் சேர்ந்து தானே சதி செஞ்சாங்க. ஆனாலும் இந்த இளவரசர் மனசு குளிர்ற மாதிரி நாம நடந்துக்கிட்டா நமக்கு ஏதாவது தேரும்னு நினைச்சேன். ஆனா இவங்க என்னடான்னா இந்த வீடு அவங்களுக்கே சொந்தங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள எலி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்னடானா ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்காங்க. உணவு சாப்பிட்டு முடிச்சாச்சா? இப்ப நீங்க தூங்குறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டேன், வாங்க போலாம். இளவரசே, சௌதாமினி, எதுக்காக நீ வந்த? இந்தாங்க இளவரசே, வெத்தல நோச் பண்ணுங்க. அத நோஜ்னு சொல்லக்கூடாது, நோஷ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அட என்ன சொன்னா என்ன, அவங்க சொல்றத சொல்லட்டு விடுங்க. ஒருவேளை இவங்க சொல்றாங்கன்னா நான் வெத்தலைய ருசிச்சு சாப்பிடுவேன். உன்னையும் என் வாயில போட்டு மென்னு துப்பிடுவேன்டா. நன்றி. இத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உருது தாலிம் சொல்லி தரணும். அட கடவுளே, உருதுவோட உயிர் ஆபத்துல இருக்கே. தமிழ் இல்லமா, தலீம். அத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கல்வியை தான் தலீம்னு சொல்லுவாங்க. அதேதான். அட நீங்க எது சொன்னாலுமே அது அழகா தானே இருக்கும். நீங்க பேசுறத கேட்கும் போது முத்துக்கள் செதற மாதிரியே இருக்கு. வாயில கல்ல போடுவேன்டா. நீங்க பிரமாதம். நீங்க தான் பிரமாதம். கமாலே முஸ்தபா. இளவரசே, உங்க பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன்றத மறந்துடாதீங்க. உங்க கவிதைகளை கொஞ்சம் பார்த்து கொட்டுங்க. ஆதாப். சுவாமி, கோவப்படாதீங்க. இப்பவாவது உங்க தங்கச்சியை விடுங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் உருவாகணும்ல. தங்கச்சியா? யாருக்கு தங்கச்சி? சௌதாமினி தான் உங்க தங்கச்சி. சௌதாமினியா? எனக்கு தங்கச்சி இல்லையே. குருமாதா, சௌதாமினி தேவிக்கு நம்ம குருஜி அப்பா மாதிரி. அந்த முறையில பார்க்கும்போது குருஜிக்கு அவங்க பொண்ணு இல்லையா? நீ சரியா சொன்ன. சேவகரே, இதுல இருக்கிறத ஊத்திட்டு திரும்பவும் நிரப்பி கொண்டு வாங்க. என்னோட கணக்குல ஏதோ ஒரு தவறு இருக்கு. மகாராணி திரும்பலம்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் கொட்டிட்டு இருக்கு. மகாராணி சின்னதேவி, எல்லா தண்ணியும் கீழே ஊத்திருக்கே. ஆமா. எந்த பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் கணக்கிடுறத முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மன்னிச்சிடுங்க மகாராஜா. சவால்
தண்ணிய கீழே ஊத்திட்டேன். ஆனாலும் எனக்கு தீர்வே கிடைக்கல. இந்த முல்லா நஸ்ருதீனோட சவால் எல்லா உயிருக்கும் ஆபத்து தான் கொடுக்குதா? தாயே, நீ தான் காப்பாத்தணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த சவாலுக்கான தீர்வை கண்டுபிடிச்சாரோ இல்லையோ? சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லுங்க. தக்கல்லூஃப், தஃபல்லூஃப், தலஃபோஸ், தலபுஸ். என்ன இந்த பாஷை இவ்வளவு விசித்திரமா இருக்கு? என்னது இது? கைய விடு, கைய விடுறோம். நான் உங்களுக்காக ஹென்னா கொண்டு வந்திருந்தேனே, குருமாதா உங்களுக்கு தரலையா என்ன? என்னது? நான் கேக்குறேன், இளவரசே, இந்த ஹென்னானா என்ன? மருதாணி. அவ்வளவு அவசரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையோட இருங்க. அது என்னன்னா, மருதாணியா அரைக்க முடியல, எனக்கு அதுக்கான நேரமே இல்ல. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க குருமாதா? அதான் குரு இருக்காரு. என் சௌதாமினிக்காக அவர் மருதாணி அரைச்சிட்டு வருவாரு. நான் எப்படி அரைக்கிறது? என்னால எப்படி முடியும்? நான் அரைக்க மாட்டேன். என்னால எப்படி? குருவே, நீங்க எனக்காக இத பண்ண மாட்டீங்களா? சரி, அரைச்சு தொலைக்கிறேன். முதல்ல அந்த அம்மிக்கல்ல கொண்டு வந்து இந்த இளவரசன் தலையில போடணும். என்னோட சௌதாமினிக்கு இவன் மருதாணி வைப்பானா? வேணும்னா நீங்க 2 பேரும் வெளியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்களே. ஏன் வெளியில எல்லாம் போகணும்? அதாவது இப்பதானே வெளியில இருந்து வந்தோம், மறுபடியும் எதுக்கு ஊரை சுத்தணுங்கிற? சுவாமி, புரிஞ்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசட்டும். பேசணும்னா அதுக்கு எதுக்கு வெளியில போகணும்? போயிட்டாளா? அந்த நிலவொளியில உங்க முகத்தை பார்த்தா இன்னும் அழகா இருக்கும். உங்க கூட என்னோட நேரத்தை செலவழிக்க விரும்புறேன். வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.